ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம நிஃப்டியோட லெவல்ஸ் என்னன்றது நம்ம இன்றைக்கி நேற்று பார்த்துருந்தோம். அது இன்றைக்கி ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட்டோட ரிவர்சல் ஜோன் பார்த்தீங்கன்னா 23,282 சொல்லியிருந்தோம். எஸ், அதுக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது கேப் அப் தான் சொல்லியிருந்தோம். கேப் அப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பட் மார்க்கெட்டு நமக்கு என்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னா என்ட்ரி கொடுக்கல. அதாவது நம்ம ரிவர்சல் ஜோனில் என்ட்ரி கொடுக்கல. பட் எனக்கு என்னோடய ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, என்னோடய எனக்கு ரெஸ்டான்ஸை பிரேக் பண்ணி அகைன் எனக்கு டோஜி போட்டு இந்த டோஜியில் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு பை ட்ரேட் எடுத்திருந்தேன். அகைன் இந்த பை ட்ரேடில் வந்து நான் ஒரு 1000 rupees ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். அகைன் இங்கே வந்து எனக்கு என்னுடைய ரெஸ்டான்ஸ் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி அகைன் எனக்கு ஒரு டோஜி போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே நான் இன்னொரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ இங்கேயும் நான் வந்து ஒரு 1500 சம்திங் பார்த்துருந்தேன். ஸோ ஓவராலாக இன்றைக்கி எனக்கு 3000 rupees சம்திங் ப்ராஃபிட் நான் பார்த்துருந்தேன். அண்ட் மார்க்கெட்டு நம்மளுடைய சேம் ரெஸ்டான்ஸை சப்போர்ட்டில் ஃபெயில் பண்ணி ஒரு பிரேக் அவுட்டு, ஒரு டோஜியை கட் பண்ணதுமே நம்மளுடைய ரெஸ்டான்ஸை நோக்கி நம்ம ரிவர்சல்ஸை நோக்கி மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இந்த ஃப்ளோ நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கூட இந்த ரெண்டு ஃப்ளோவை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ளோவில் ப்ரீமியம் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி நிலவரம் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் இட் இஸ் நம்ம ரிவர்சல் ஜோனில் பக்காவான ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. பட் அந்த டைம் நான் நிஃப்டியில் இருந்ததுனால எனக்கு என்னால் வேறு ட்ரேட் பண்ண முடியல இன்றைக்கி. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நம்ம ரிவர்சல் ஜோனில் சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல ஒரு டோஜி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டோஜியை எனக்கு இந்த லெவலில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுமே, இந்த டோஜி கட் பண்ணதுமே எனக்கு ஒரு லாங் என்ட்ரி இங்கே கிடச்சிருச்சு. என்னோடய ஸ்டாப் லாஸாக இந்த ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரையலாகவே நான் இங்கே வச்சுருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு 45 பாயிண்ட்ஸ் ஆஃப் ரிஸ்க்குக்கு எனக்கு 224 பாயிண்ட்ஸ் கிடச்சிருந்தாங்க. அகைன் இந்த ட்ரையலை நான் கேண்டில் டு கேண்டில் ட்ரையல் பண்ணேன். எனக்கு இங்கே வந்து தான் என்னோடய கேண்டில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு இந்த லெவலில் எனக்கு எக்ஸிட் ஆனேன் நான். இந்த லெவலில் எக்ஸிட் ஆனேன் நான். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 45 பாயிண்ட்ஸுக்கு எனக்கு 320 பாயிண்ட்ஸ் கிடச்சிருந்தது. இந்த ட்ரேட்டில் நான் இல்லை, பட் இந்த ட்ரேட் நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. அண்ட் ஒன் மோர் திங், சேம் பாருங்கள், நிஃப்டி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் எப்படி சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸை வந்து ப்ரீச் பண்ணாங்க, டோஜி போட்டாங்க, அகைன் மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ரெசிஸ்டன்ஸை ப்ரீச் பண்ணாங்க, டோஜி போட்டாங்க, இங்கே ஒரு புட் என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த ஸ்விங்கை வந்து நம்ம இந்த கன்சல்டேஷன் ஜோனை வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுருந்தாங்கன்னா கூட எனக்கு இங்கே டார்கெட் ஃபுல்ஃபில்லாக அடிச்சிருந்தாங்க. ஸோ அடுத்து ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சேம் ரிவர்சல் ஜோன் வந்திருந்தாங்க. ரிவர்சல் ஜோனை கட் பண்ணதுமே பாருங்கள், ஒரு 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 லைக் இது ஒரு பக்கா டோஜின்னு சொல்லிட முடியாது, பட் இதை நம்ம ஒரு டோஜியாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த கேண்டில் ஒரு டோஜியாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த டோஜி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு ரிவர்சல் ஜோனில் கன்ஃபர்மேஷனு அதோட 50%ல் ரெஸ்டான்ஸ் சப்போர்ட் எடுத்துட்டாங்க. நேற்று ரெஸ்டான்ஸாக இருந்து நீங்கள் சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கும். ஸோ நான் அதெல்லாம் இதுக்கப்புறம் தான் நான் மாற்றுவேன். ஸோ இந்த சப்போர்ட் எடுத்ததுமே மார்க்கெட்டு நமக்கு ஒரு லாங் என்ட்ரி கொடுத்துருக்காங்க வித் ஸ்டாப் லாஸ் ஆஃப் இந்த ரெஸ்டான்ஸ் தான் ஸ்டாப் லாஸு. அண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக, ஏன்னா நமக்கு ஓப்பன் ரெஸ்டான்ஸு ரொம்ப பெரிய ரெஸ்டான்ஸாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பெரிய ரெஸ்டான்ஸாக இருக்கும்போது நம்ம இந்த ரெஸ்டான்ஸோட ஈக்விலிபிரியம் லெவல், அதாவது ஃபிபனாச்சியில் 0.5 லெவலில் தான் நம்ம வந்து மைனர் ரெஸ்டான்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம் எப்பயுமே. ஸோ இந்த மைனர் ரெஸ்டான்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலுமே தட் வில் பி அ வெரி குட் டீல். இன்றைக்கி நல்ல ஃபின் நிஃப்டியில் நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இதுதான் நான் சொல்கிற விஷயமே. எப்பயுமே ஸ்டாப் லாஸை சின்னதாக இருக்கிற மாதிரியான என்ட்ரிகளை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது. என்னோடய ஸ்டாப் லாஸஸ் எப்பயுமே பாருங்கள், எந்த டைமுமே என் ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னதாக வரும், என் டார்கெட் ரொம்ப பெருசாக வரும். ஆக்சுவலி என்னை ஃப்ரீக்வன்சியாக நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயமே என்னென்னா, எப்படி சின்ன ஸ்டாப் லாஸ்க்கு நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படி பாசிபிலிட்டி? நம்ம டெய்லி அதால் தான் நம்ம போடுற லெவல்ஸை அன்றைக்கி ஈவினிங் நம்ம அனலைஸ் பண்ணுறதே, நம்ம போடுற லெவல்ஸு கரெக்டாக இருக்கா, தப்பாக இருக்கா, மேட்ச் ஆகுதா, நம்ம அது ஏன்னா நம்ம லெவல்ஸ் சொல்லிட்டோம், அடுத்த லெவல் சொல்லிட்டோன்றதை விட அந்த லெவல் அன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் எனக்குமே ஒரு லெசன். ஸோ அந்த லெசன் தான் நான் சொல்கிறதே. இந்த மாதிரியான ட்ரேடை எடுங்க ஆஸ் அ பையராக. ஒரு லாட்டுக்கு 22 பாயிண்ட்ஸ் இந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வருதுன்னா
ப்ரீமியமில் 10 to 12 பாயிண்ட்ஸ் வந்தாலே பெரிய விஷயம். ஏன்னா நம்ம டீப் இந்த மணியில் இருப்போம். 200 பாயிண்ட்ஸ் டீப்பில் தான் நம்ம என்றைக்குமே இருப்போம். என்னோடய ட்ரேட் ஸ்டைல் எப்பயுமே 22,100 இங்கே இருக்குன்னா ஐ வில் கோ வித் 21,900 தான் நான் ட்ரேட் போவேன். ஏன்னா நான் 200 ஸ்ட்ரைக்ஸ் தள்ளி தான் நான் போவேன். எனக்கு ஏன் ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் எனக்கு டெல்டா எனக்கு நிறைய இருக்கிற மாதிரியான சினாரியோஸை ஸ்ட்ரைக்ஸை மட்டும் தான் நான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு டெல்டா நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். சப்போர்ட்டிவாக இருக்கும்போது எனக்கான மூமெண்ட்டு, இந்த மூமெண்ட்டில் எனக்கான ப்ரீமியம் எனக்கு கிடச்சிரும். ஸோ அந்த லாஜிக் தான் நான் எப்பயுமே 200 பாயிண்ட்ஸ் தள்ளி இருப்பேன். இன்றைக்கி நான் பேங்க் நிஃப்டி எடுத்த கால் கூட நிஃப்டி நான் எடுத்த கால் கூட பார்த்தீங்கன்னா 2300 ஸ்ட்ரைக்கில் தான் எடுத்தேன். இந்த லெவலில் மார்க்கெட் 23,350 கிட்ட இருந்துச்சு. நான் எடுத்தது 2300 தான் நான் எடுத்திருந்தேன். ஆல்மோஸ்ட் இந்த லெவலில் எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, இந்த லெவல் கிட்ட நான் இந்த ஸ்ட்ரைக்ஸை நான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு ப்ரீமியம் வந்து டெல்டா வைஸ் எனக்கு கொஞ்சம் குயிக்காக எனக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ எப்பயுமே டெல்டா பார்த்து மார்க்கெட்டில் இருந்து ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுங்கள். டெல்டா பற்றின ஒரு சின்ன ஷார்ட் வந்து நான் வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் முடிஞ்சால் அதை போய் பாருங்கள். உங்களுக்கு ஓரளவு ஜஸ்ட் தியரட்டிக்கலாக சின்ன ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு ஓரளவு தியரட்டிக்கலாக புரியும். கண்டிப்பாக பாருங்கள். டெல்டா பற்றின வீடியோஸ் ஆக்சுவலி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் தான், அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து தான் அதை நான் பண்ணுவேன். நான் கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். டெல்டா கிரீக்ஸ் பற்றி என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதுதான் லாஜிக்கு. 200 பாயிண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பாருங்கள், ஜஸ்ட் 22 பாயிண்ட்ஸ் ஆஃப் ரிஸ்க்குக்கு யூ ஆர் கெட்டிங் 172 பாயிண்ட்ஸ். சரி, 10 rupees ஆஃப் ப்ரீமியம் ஸ்டாப் லாஸுக்கு 100 rupees வைப்போம். 72 பாயிண்ட்ஸ் நம்ம டாலரன்ஸ்னே வச்சுக்குவோம். வராது, எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல அந்த ப்ரீமியம் வந்து எவ்வளோ ஷூட் அப் ஆகிருக்குன்றது தெரியும். பட் ஜஸ்ட் 22 நம்ம இங்கே என்ன இருக்கோ அதே லெவலில் 10 ரூபா ப்ரீமியமில் எடுத்துக்கிறோம். இங்கே 10 ரூபா குறைக்காமல் நம்ம 70 ரூபா கூட குறைச்சிக்கிறோம். நான் வந்து ஒரு லாட்டுக்கு 400 ரூபா ரிஸ்க்குக்கு ஐ ஆம் கெட்டிங் 4000 rupees. 1:10 எனக்கு கிடைக்கிது. இது இன்றைக்கி இல்லை, எல்லா நாளுமே மேக்ஸிமம் கிடைக்கும். இந்த மாதிரி சைடு வேஸ்ட்லையுமே கூட பாருங்கள், ஐ கேன் ஸ்கேல்ப் ஓவர் ஹியர். எனக்கு எல்லா ஸ்கேல்ப்புமே இங்கே ஒர்க் அவுட் ஆகும். என்னோடய ஸ்கேல்பிங் எல்லாமே இங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஒரு லாட்டாக போகிறது எனக்கு சேஃபாகவும் ஃபீலாகவும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். எனக்கு ஒரு பேனிக் க்ரியேட் ஆகாது. ஜஸ்ட் 400ன்றது ஒரு பையருக்கு இட்ஸ் அ நார்மல் திங். சரியா? அதனால நம்ம அதை ட்ரை பண்ணலாம். சரி வாங்க, இப்போ நம்ம நாளையோட லெவல்ஸ் என்னன்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் கைஸ், நாளைக்கோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 23,344, 23,322 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கான ஒரு ரிவர்சல் ஜோன் தான். ஸோ நான் ஜோன் சொல்லிடுறேன். என்ட்ரியோட மெத்தடை நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ எவ்ரி டைம் என்னுடைய லாஜிக் என்னன்றது நான் சொல்லிட்டேன். அந்த லாஜிக்கில் மட்டும்தான் நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ அதை நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ரிப்பீட்டடாக அதை நம்ம சொல்ல வேணாம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம என்ட்ரி செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் என்ட்ரி எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் சின்ன ஸ்டாப் லாஸாக தான் கண்டிப்பாக வரும். 20 பாயிண்ட், 30 பாயிண்ட், 40 பாயிண்ட் உங்களுக்கு ஸ்பாட்டில் ஸ்டாப் லாஸ் வருதுன்னா கண்டிப்பாக டார்கெட் பெருசாக இருக்கும். இல்லை எனக்கு டார்கெட் சின்னதாக காட்டுது, 1:1 தான் காட்டுது அப்படின்னா அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா 1:1 வந்து ஒரு நார்மல் ரிஸ்க்கு எடுத்த ரிவார்டு தான் 1:1ன்றது. பட் நீங்கள் போகிற சிங்கிள் லாட்டுக்கு 1:1ன்றது உங்களுக்கு லைக் ஆஸ் அ பையருக்கு எனக்கு என்னங்க 1500, 1000 தான் வருது. நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பொதுவாக பார்க்குற வீடியோஸ் நானும் அதே தப்பு தான் பண்ணியிருக்கேன். பொதுவாக ஒரு வீடியோ பார்ப்பேன், அவங்க 10,000 ப்ராஃபிட் காட்டுவாங்க, 20,000, 50,000, லட்சம் காட்டுவாங்க. பட் அவங்க கேபிட்டல் என்னன்றது யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய குவான்டிட்டிஸ் எவ்வளோ ஃப்ரீஸ் போடுறாங்கன்றது நம்ம கவனிக்கவே மாட்டோம். நமக்கு கவனிக்க வேண்டிய நம்ம ஒரு மைண்ட் செட், நம்ம ஜென்ரல் பப்ளிக்கோட மைண்ட் செட் என்னென்னா அவங்க P&L மட்டுமே பார்ப்பாங்க. அவங்க ப்ராஃபிட்டில் இருக்காங்க, லாஸ் இருக்காங்க, இது நமக்கு தேவையே இல்லை. அவங்களுடைய என்ட்ரி என்ன, எக்ஸிட் என்ன, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா, இது மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் இதை பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்க P&L பார்ப்பாங்க, அவங்க ப்ராஃபிட் பார்ப்பாங்க. அந்த ப்ராஃபிட் நமக்கு வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. நம்மளால் அவ்வளோ குவான்டிட்டியை வந்து பேர் பண்ண முடியுமான்றதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இதே எல்லா தப்பும் நானும் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அந்த மிஸ்டேக்ஸை நம்ம எப்படி லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா, நான் லாஸ் பண்ணி தான் ஏர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் லாஸ் பண்ணி தான் என்னோடய எல்லா மிஸ்டேக்ஸுக்குமே நான் லேர்ன் பண்ணது என் லாஸில் மட்டும்தான். ஸோ இன்னொருத்தருக்கும் அதே லாஸில் அவர் லேர்ன் பண்ண வேணான்ற ஒரே ரீசனுக்கோசரம் தான் நம்ம இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது எத்தனை பேர் ரீச் ஆகுது, இல்லை எத்தனை பேர் இதை அப்சர்வ் அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னோடய மைண்ட் செட்டு எனக்கு யாரும் மேஜராக
எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களாம் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல, யாருமே பண்ணலன்ற அளவில் நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக எனக்கும் நல்ல மென்டார்ஸ்லாம் இருக்காங்க. ஸ்ரீகாந்த் ப்ரோன்னு ஒருத்தர் இருந்தார், இந்த மாதிரி 2-3 பேர் எனக்கும் நல்லாவே சொன்னாங்க, இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட் என் மூலமாக நான் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ரிப்பீட்டடான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் அதை இன்னொருத்தவங்களுக்கு எந்த பைசா இல்லாமல் நான் கற்றுக்கிட்டேன், அதே தான் அவங்களுக்கும் நான் சொல்லித்தரேன். ஸோ ஆஸ் அ பையராக என்றைக்குமே பெரிய ப்ராஃபிட்ஸ் காட்டுறவங்களை நம்பி நீங்கள் அந்த அளவு நம்மளால் பண்ண முடியுமான்றதை யோசிக்காமல் ட்ரேடில் போய் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. இது பிகினர்ஸாக இருக்கும்போது நிறைய பேர் மாட்டுறாங்க. நான்லாம் பயங்கரமாக மாட்டியிருக்கேன். ஏன்னா அவங்க ப்ராஃபிட் 50,000 காட்டுவாங்க, ஏன்னா 50,000 நமக்கு வரல. ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட்ஸ்லாம் நமக்கு வரும். ஸோ தயவுசெய்து அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. அது ரொம்பவும் அது நம்ம சைக்காலஜிக்கல் நம்ம அஃபெக்ட் பண்ணோம். அது ரொம்ப நம்ம டிஸ்டன்ஸ். ஓகே ஃபைன், நம்ம வாங்க பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் போயிடலாம். ஏன்னா நான் பேசிகிட்டே இருப்பேன், அது என்கிட்ட ஒரு பெரிய செட்பேக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரில. ஓகே, 49,894 இது ஒரு ஜோனு. 49,856 இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கான ரிவர்சல் ஜோன்ஸு. இந்த ஜோன்ஸில் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி கிடச்சதுன்னா, நான் இப்போவும் சொல்கிறேன், மார்க்கெட்டு எனக்கு புட் சைடுக்கான சினாரியோஸில் தான் இருக்காங்க. 2 டேஸாகவே நான் இதை தான் சொல்லிகிட்ருக்கேன். பட் எனக்கு கால் சைடில் என்ட்ரி கிடைக்கிது. நான் என்ட்ரி எடுக்காமலாம் கிடையாது, எடுப்பேன். ஆனால் குவிக்லி வெளில வர ட்ரை பண்ணும். அதாவது என்னோடய ட்ரையலிங் புட்டை விட காலில் சீக்கிரமாக ட்ரையல் பண்ணிட்டு வெளில வருவேன். புட்டாக இருந்ததுன்னா அது 60, நேற்று நான் சொன்ன மாதிரி எனக்கு 60 பாயிண்ட் கீழே ப்ராஃபிட் போயும் எனக்கு லாஸ்ட்டில் தான் நான் புக் பண்ணேன். ஏன்னா நான் புட்டுன்னும் போது நான் 100-120 பாயிண்ட் வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணேன், எனக்கு கிடைக்கல. பட் அந்த லாஸை நான் காலில் போய் ரெக்கவர் பண்ணது வெறும் ஜஸ்ட் 30 பாயிண்ட்ஸில் மட்டும்தான். இன்றைக்குமே என்னோடய ப்ராஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் நான் ஸ்கேல் பண்ணேன். 2 வாட்டி நான் என்ட்ரி எடுத்துருந்தேன் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா. ஸோ 100 தான் நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி தான் நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். 15 சம்திங் அந்த மாதிரி தான் கேப்சர் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3,300 சம்திங் இருந்துச்சு. நான் இப்போ இன்ஸ்டாவில் நான் அதை போஸ்ட் பண்ணிடுறேன், பார்த்துருங்க. அண்ட் சிஎன் இது நம்ம ஃபின்னிஃப்டி பொறுத்த வரைக்கும் 22,232 அண்ட் 22,189 இதுதான் ரிவர்சல் ஜோன்ஸு. ஃபின்னிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்சுவலாக இருக்கிறாங்க. ரொம்ப நியர்பைலேயே 2 சப்போர்ட் இருக்காங்க. இவங்க இவ்வளோ நியர்பையாக வந்த ரீசன் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேஸோட கன்சல்டேஷன்ஸை நான் ஒரு ஆவரேஜ் ப்ரைஸாக எடுத்து இந்த கன்சல்டேஷனை இது ஒரு ஜோனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு ஜோனாக போட்டு அதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இப்படி இதுதான் என்னோடய மெத்தடாலஜி இந்த ஜோனில் இருக்கும். இந்த ஜோனை நான் என்ன சொல்லுவேன்னா, நோ ட்ரேட் ஜோன் சொல்லுவேன். அதாவது எனக்கு ஏர்லியர்லாம் இங்கெங்கேயா புட் என்ட்ரி கிடச்சிருச்சுன்னா இங்கே வந்தால் அதை மேக்ஸிமம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவேன். அதே மாதிரி இந்த லெவலுக்கு கீழே போனால் மட்டுமே இடையில இருக்கக்கூடிய இந்த 30 பாயிண்டில் எந்த டேரக்ஷனுமே நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். எனக்கு இது ரிவர்சல் கொடுத்தா கூட இந்த இடத்துல ஒரு கால் ட்ரேட் கிடச்சா கூட நான் எடுக்க மாட்டேன். இந்த இடத்துல ஒரு புட் ட்ரேட் கிடச்சா கூட நான் யோசிப்பேன். ஏன் அப்படின்னா, இந்த ஜோனுக்கு வெளியில் தான் எனக்கு அவங்க ரிவர்சல் கேண்டில் போடணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் எனக்கு அது வேலிடாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபின்னிஃப்டியோட லெவல்ஸு. அண்ட் உங்களுக்கு ஸ்டாக்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டாக்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படி ஆவரேஜ் பண்ணணும், ஆவரேஜ் பண்ணுறதுல எப்படி என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் நமக்கு டெலிகிராம் குரூப் இருக்குது, நீங்கள் அதில் கூட எனக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது, என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் அதில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாவோட லிங்க் நான் இங்கே கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாலையும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, மேட்ச் ஆகுது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமக்கு முடிஞ்சால் டெய்லி ஆக்சுவலி வீடியோஸ் ஆவரேஜ் வியூஸ் போகுது. ஓகே ஆவரேஜ் வியூஸ் போகுது. ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபேவர், எனக்கு ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா எத்தனை பேருக்கு அதை அப்சர்வ் பண்ணியிருக்கிறீங்க, அது எத்தனை பேருக்கு யூஸ் ஆகுதுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டுது. ஸோ உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே கூட நீங்கள் அந்த வீடியோவில் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். லைக் இல்லை இன்றைக்கி லெவல்ஸ் கரெக்டாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா தட் வில் பி வெரி ஹாப்பி ஃபார் மீ. ஏன்னா நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஆர் எனி கரெக்ஷன்ஸ் அதில் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கூட, லைக் இந்த லெவல் ஏன் வரல, என்ன ரீசன் கேட்டிங்கன்னா கூட தட் வில் பி a ஹெல்த்தி டிஸ்கஷனாக இருந்தால் கூட எனக்கும் என்னுடைய நாலேஜை நான் டியூன் பண்ண மாதிரி இருக்கும். அது உங்களுக்கும் ஒரு சம் ரெஃபரன்ஸ் கிடச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ரிப்பீட் பார்த்துட்டு நீங்கள் அதில் கரெக்டான லெவல்ஸ் ஒர்க் ஆகிருந்ததுன்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு சம் ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா தட் வில் பி மோர் மோட்டிவேட்டட் ஃபார் மீ. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே நாளைக்கு நல்ல ட்ரேடாக இருக்கிறதுக்கு ஐ எம் ப்ரேயிங் ஃபார் தட். அண்ட் ஆஸ் இட் இஸ் ஆஸ் அ பையராக தயவு செஞ்சு
ஸ்டாப் லாஸை பெருசாக வைக்காதீங்க, டார்கெட்டை பெருசாக யோசிங்க, ஸ்டாப் லாஸை சின்னதாக யோசிங்க. உங்களை கன்வின்ஸ் பண்ணுற என்ட்ரி வந்தால் மட்டும் எடுங்க. மற்றபடி மற்றவங்க எடுக்கிறாங்க அந்த 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 ஸ்ட்ராட்டஜி தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. அது ரொம்ப சிக்கலில் போய் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.